வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா வள்ளிமலை கோயிலுக்கு தான் போக போகிறோம். இந்த வள்ளிமலை கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் பொன்னைன்ற ஊருக்கு அருகாமையில் இருக்கிறது தான் இந்த வள்ளிமலை முருகன் கோயில். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 136 கிலோமீட்டர் காட்டுது. இதுவே நீங்கள் திருவள்ளூரில் இருந்து போனீங்கன்னா 91 கிலோமீட்டர் தான். நாங்கள் திருவள்ளூரில் இருந்தால் போனோம். ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 2.5 hours ஆகுது. நாங்கள் ஏர்லி மார்னிங் 6 o'clockலாம் கிளம்பிட்டோம். ஸோ அதனால் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. இங்கே பார்க்கிங்னு தனியாலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். இந்த மலை ஏறத்துக்கு 2 வழி இருக்குது. ஸ்டெப்ஸ் மூலமாகவும் ஏறலாம், இன்னொரு சைடு காட்டு வழியாக ஏறுற மாதிரியும் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது ஸ்டெப்ஸ்லேயே போயிட்டு வரும்போது காட்டு வழி சைடு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்ச் இருக்குது. வள்ளியம்மன் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே பிள்ளையார் கோவிலும் இருக்குது. அப்படியே பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏற வேண்டிதான். சுற்றி கடைங்களும் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் வழியாக ஏறிக்கிட்டே இருந்தோன்னா சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குது. அப்படியே நடந்து போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோவில் வரும். அங்கே முருகரை அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள சைடில் போனோன்னாலும் நிறைய கடைங்களாம் இருக்கும். அப்படியே போனோன்னா ஸ்டெப்ஸு வரும். அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏற ஆரம்பிக்கும் போதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளம் இருக்கும். குளம்லாம் பார்த்துட்டு கால்லாம் நனைச்சிட்டு அப்புறம் அப்படியே மேலே நடக்க வேண்டிதான். கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சன்னதிலாம் இருக்குது. ஐயப்பர் இருக்கார், நாகத்தம்மா, இந்த மாதிரி கோயிலெலாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்துட்டு ஸ்டெப்ஸு ஏறுற வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பிள்ளையார் இருப்பார். பிள்ளையாரை கூப்பிட்டு ஸ்டெப்ஸு ஏற வேண்டிதான். இதுதான் அந்த ஸ்டெப்ஸு. பாருங்கள், கொஞ்சம் நெட்டாக தான் இருக்கும், ஆனால் சின்ன மலை தான், ஏறிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏறுற வழியில் மொத்தம் 4 மண்டபம் வரும். அப்படியே ஒன்று ஒன்றா கிராஸ் ஆகும். 4வது மண்டபம் கிராஸ் ஆகும்போது நம்ம மேலே ரீச் ஆகிடுவோம். ஸோ ஏற ஆரம்பிப்போம். நாங்கள் போகும்போது ரொம்ப காலியாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நார்மல் டைமில் தான் போனோம். அதனால் எவ்வளோ காலியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எங்களை தவிர வேறு யாரும் இல்லை. பின்னாடி ஒரு 2 பேர் வராங்க, அதுக்கு பின்னாடி ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவ்வளோதான், மொத்தமே ஒரு 8 பேர் 10 பேர் தான் இருந்தோம். என்னம்மா இதுக்கேவா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமே? அது மலைன்றதுனால சுற்றி அந்த பூச்சிகளோட சவுண்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏறுற வழியில் தண்ணி வசதியும் இருக்குது. டேப்லாம் இருக்குது, தண்ணி வருது. ஜஸ்ட்டு ஒரு 1 hour இருந்தால் போதும், நம்ம மேலே ஏறி போய் சாமியை பார்த்துட்டு ரிட்டனே கிளம்பிடலாம். வந்துட்டோம் சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வந்துனுக்கிறேன். வந்துட்டேன் வா கிட்டதான். அதான் அறைக்குள் கதவு, சீக்கிரட் அறையோ. ஜஸ்ட்டு ஒரு 250 ஸ்டெப்ஸ்லேருந்து 300 ஸ்டெப் வரையும் தான் இருக்கும். கொஞ்சம் நெட்டாக இருக்குது, அவ்வளோதான். அதுவும் கொஞ்சம் இடம் தான். மற்றபடி இங்கெல்லாம் பாருங்கள், ஈஸியாக நடந்து வர மாதிரி தான் இருக்குது. வந்துட்டோம். இப்போ தான் ஒரு அம்மா சிரிக்கிறாங்க. படிக்கட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதோ 200-300 படிக்கட்டு ஏறினா மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக 444 படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. ஏறினவுடனே இந்த கொடி மரத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அர்ச்சனை பண்ண போகிறோம் அப்படின்னா 5 ரூபா டிக்கெட் தான். 5 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு போயிடலாம். உள்ளே போனோன்னா குகைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். குகைக்குள்ளே தான் முருகரும் வள்ளி அம்மாவும் இருப்பாங்க. போயிட்டு நாங்கள் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துடலாம். வள்ளிமலை குறவர் குல தலைவனான நம்பிராஜனால் வள்ளி வளர்க்கப்பட்ட இடம். நாரதரின் அறிவுரைப்படி முருகப்பெருமான் இத்தலத்தில் வள்ளி பிராட்டியை மனம் புரிந்தார். பல்லவர் கால பாணியில் மலையுச்சியில் குகை கோயிலாகவும் மலையடிவாரத்தில் தனி சந்நிதியாகவும் அமைந்து வள்ளி தெய்வானையுடன் முருகன் காட்சியளிக்கும் திருமண விசேஷ தலமாக விளங்குகிறது. மலையடிவாரத்திலும் சரவண பொய்கை மற்றும் மலையுச்சியிலும் குகை கோயில் அமைந்துள்ளது. மலையுச்சியில் உள்ள குகைக்கு செல்ல 444 படிகள் உள்ளன. வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அர்த்தஜாம பூஜையில் வள்ளிக்கு பிரியமான தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. வள்ளி திருமண தலமாக இருப்பதால் பல பக்தர்கள் திருமண தடை நீங்க இங்கு வந்து வழிபடுகின்றனர். வெளியில வந்தோன்னா இங்கே ஒரு வழி போகும் மேலே ஏறுற மாதிரி. இங்கேருந்து அப்படியே நம்ம மேலே ஏறினா ஜஸ்ட்டு மேலே கோயிலெலாம் கிடையாது. இதுதான் லாஸ்ட்டு. சும்மா மேலே போயிட்டு
அந்த கோபுரத்தாண்ட நின்று நம்ம மொத்த அழகையும் பார்க்கலாம். அப்படியே சைடில் நடந்து போனோம்னா மேலே வரையும் போயிட்டு பார்த்தோன்னா ஃபுல் வியூ இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஊர். நாங்கள் இதுக்கு முன்னாடி வரும்போது நிறைய குரங்குங்க இருந்தது. இப்போ குரங்குலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஏரியாச்சு இறங்குற வழி இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் போகிறேன். லெஃப்ட் சைடில் காட்டு வழி மாதிரி தான் இருக்கும். இந்த கல்வெட்டில் பாருங்கள் யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருக்கு. இங்கேருந்து நம்ம லெஃப்ட் சைட் போனோன்னா நான் சொன்னல குரங்கு ஆனால் ரொம்ப கம்மி தான் இங்கே. ஃபஸ்ட்லாம் நிறையா இருந்துச்சு, இப்போ 1-2 தான் இருக்குது. இந்த பாதையை நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்கும் இங்கே. அப்படியே நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கலாம். பாதெல்லாம் ரொம்ப நல்லா தாங்க இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்படலாம் தேவையில்ல, நல்லாவே இருக்கும் இந்த ரூட்டு. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம அது காட்டுக்குள்ளே தனியாக நம்ம மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 பேர் தான் போனோம். இறங்க அப்படியே போய்கிட்டே இருக்கும், உள்ளே நல்லாயிருக்கும். அப்படியே பாறை சைட்லாம் வந்து நாங்கள் பாறை மேலாம் ஏறி அங்கே மண்டபம் தெரியுது பாருங்கள், அந்த மண்டபத்துக்கெலாம் போனோம். அங்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்து நம்ம வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே சின்ன சின்னதாக இது பாறையிலேயே கட்டி வச்சுருக்காங்க, என்னதுன்னு தெரில. மண்டபத்தெல்லாம் நம்ம நின்று பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்க்கும் போதே அந்த தாமரை குளம் தெரிஞ்சுது. அது பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி அங்கே போவோமேன்னு சொல்லிட்டு தாமரை குளம் கிட்டே போனோம். இங்கேருந்து தாமரை குளத்துக்கு போனால் இங்கே பாருங்கள் அழகாக பூலாம் பூத்து இருந்தது. என்ன அது எனக்கு எடுக்க தான் முடியாது, கொஞ்சம் கஷ்டம் உள்ளே இறங்குறது. நிறைய மீன் இருந்ததுங்க, பெரிய பெரிய மீனுங்களே இருந்துச்சு. அந்த சவுண்டு வேறு தனியாக கேட்டுக்கிட்டே இருந்தது, மீனோட சவுண்டுங்கள்லாம். கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்து அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கேருந்து இந்த வழியாகவே தாமரைக்குளம் வழியாகவே கீழே இறங்கிடலாம். நம்ம இறங்கி வந்துட்டே இருந்தோன்னா இங்கே ஒரு போர்டு இருந்துச்சு, ஜெயின் குகைன்ட்டு. சரி அது வழியாக போவோமேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடுக்காக திரும்பி அந்த ஜெயின் குகைக்குள்ளே போனோம். அறிவிப்பு பலகை மாதிரி இருந்துச்சு, அதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த குகையோட சிறப்பம்சம் வந்து அதில் போட்டிருக்கோம், அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். உள்ளே போனோன்னா புத்தர்லாம் உட்காந்துருக்க மாதிரிலாம் வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருந்துச்சு. குகை கீழே உட்காந்து பாறைங்களுக்கு கீழே அழகாக உட்காந்து பார்க்குறதே, அவங்கள மாதிரிலாம் உட்காந்து நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக கீழே ரீச் ஆயாச்சு. இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் கூட இருக்குது, வெளியிலேயே கட்டியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஆனால் என்னென்னா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, அதுதான் பெரிய இதுவாக இருந்துச்சு. ஒரு வேளை ஆளுங்க கம்மியாக வராங்கன்றதுனால க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். கோயிலுக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 ரூட் இருக்கும். ரைட் சைடில் போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா இந்த ரூட் வந்துடும். வரும்போது நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கும். ஏன்னா சுற்றி காட்டுக்கு நடுவில் நடந்து வந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் மறக்காமல் வள்ளிமலை கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாக ஏறுங்க. இறங்கும் போது கண்டிப்பாக இந்த வழியாக வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரா மாதிரி இருந்தால் வள்ளிமலை முருகன் கோயில் போட்டாலே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்துடும். கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் லொக்கேஷன் போட்டே வந்துடலாம். சப்போஸ் நான் அப்படி வரப்போகிறதில்ல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் அரக்கோணம் வந்துட்டு அரக்கோணத்துலேருந்து பஸ் ஏறி சோளிங்கர் வந்து சோளிங்கர்லேருந்து வள்ளிமலைக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா பஸ்லேயே சோளிங்கருக்கு வந்துட்டு சோளிங்கர்லேருந்து வள்ளிமலைக்கு வரலாம். அப்படி இல்லைனா காட்பாடிலேருந்து பஸ் இருக்கதா சொல்கிறாங்க, நீங்கள் அப்படியும் வரலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வள்ளிமலை கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சைடில் இருக்கிற முருக பக்தர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.